welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். குழந்தைகளுக்கு கொசுக்கடி ஆகுது. சோ கொசு கடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து இந்த ரெட்னஸ் வருது, ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்வெல்லிங் ஆகுது அந்த இடத்துல. குழந்தைங்க வந்து அதை வந்து சொரிஞ்சு புண்ணு வந்து பெருசு பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொசுக்கடியிலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, அதுவும் வந்து நேச்சுரல் வே ஆஃப் ப்ரிவென்டிங் பேபிஸ் ஃப்ரம் மஸ்கிட்டோ பைட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் இருக்க போகுதுங்க. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸ் மிஸ் ஆகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதர்ஸ் பாஷ் பிராண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், வெல் நோன் பிராண்ட். ஸோ மதர்ஸ் பாஷ்லேருந்து ஏகப்பட்ட பேபி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் மஸ்கிட்டோ கோ அவே கிட் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு சேனலுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இது 2 வீக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ குழந்தைங்க விளையாடும் போது நம்ம சைடில் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டா போதும், மஸ்கிட்டோ வந்து பக்கத்துலேயே வர்றதில்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய பிரச்சனையில் இருக்கோம், COVID-19 அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு அதாவது ஒரு வைரஸ்னால கிருமியினால நம்ம வந்து பாதிச்சுட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து கொசுக்கடியினால இல்லை கொசுக்கள்னால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அதாவது போய் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே இப்போ பயப்படுறோம். ஸோ அது எதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம போகணும்? நம்ம வந்து அதுலேருந்து பாதுகாத்துக்கலாம், அந்த கொசுக்கடியிலேருந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இந்த மதர்ஸ் பாஷ்ல கிட்ல மஸ்கிட்டோ கோவே கிட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இந்த கிட்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர்ஸ் பாஷோட நேச்சுரல் இன்செக்ட் ரெப்பலண்ட் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து குழந்தைங்க விளையாடுற இடத்துல ஸ்ப்ரே பண்ணால் போதும், இல்லை வந்து நீங்கள் தூங்குறாங்க அப்படின்னா 1 or 2 ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க. இது வந்து 300 ml ப்ராடக்ட். எந்த விதமான ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஸ்மெல்னால கண்டிப்பா வந்து இன்செக்ட்ஸ் பக்கத்திலேயே வராது, குழந்தைங்க கிட்டவே வராது. அப்படி என்ன வந்து ஆயில் இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல பார்த்தா யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு, லெமன் கிராஸ். யூஸ்வலி லெமன் கிராஸ் ஸ்மெல்லுக்கு வந்து இன்செக்ட்ஸ் வரவே வராது. ஸோ லெமன் கிராஸ் இருக்கு, சிட்ரனல்லா ஆயில், இதெல்லாம் இந்த 3 ஆயில் வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல் தான். ஸோ இது வந்து 3-way ப்ரொடெக்ஷன். அதாவது இது ஸ்ப்ரே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ரோல் ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மதர்ஸ் பாஷோட ஆன்டி இன்செக்ட் ஃபேப்ரிக் ரோல் ஆன். இது வந்து குழந்தைங்களோட தோள்பட்டையில் ஒரு 2 டாட், அதுக்கப்புறம் முட்டிங்கால் கிட்ட ஃபேப்ரிக்கில் அதாவது ட்ரெஸ்ஸில் ஒரு 2 டாட் வச்சாவே போதும். ட்ரெஸ்ஸில் வச்சாவே ஜஸ்ட் ரோல் ஆன் பண்ணாவே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொசு பக்கத்தில் வராது. அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில், நான் சொன்ன மாதிரி அந்த லெமன் கிராஸ்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. ஸோ லெமன் கிராஸ் ஆயில் அண்ட் நீம் ஆயில், வேப்பிலையோட எண்ணெய், அதனால கொசு வந்து பக்கத்திலேயே வராது. இது வந்து ரோல் ஆன் இந்த கிட்ல மஸ்கிட்டோ கோவே கிட்ல கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் பைட் டர்மரிக் பாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொசு கடிச்சதுக்கு அப்புறம் சப்போஸ் கொசு கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க இந்த டர்மரிக் பாம் யூஸ் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு வந்து மைல்டான மைனர் ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ரெட்னஸ் இருந்ததுன்னா, ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா, அந்த அதாவது இது ஏன் வருதுன்னா ஏதாவது கொசு கடியோ இல்லை ஏதாவது இன்செக்ட் பைட்னால வருது. ஸோ அது வந்து நீங்க அந்த இடத்துல ஜஸ்ட் அப்ளை பண்ணாவே போதும். 100% தான் ஆயுர்வேதிக் தான் இது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மஞ்சத்தூள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, antiseptic அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் பேர்லேயே தெரியுது ஆஃப்டர் பைட் டர்மரிக் பாம். சரிங்களா? ஸோ இந்த 3 தான் இந்த கிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா #மதர்ஸ் பாஷ்ன்னு சொல்லிட்டு அழகாக பிரிண்ட் பண்ணியிருந்தது. இந்த 3 ப்ராடக்ட் தான் அந்த கிட்டில் இருந்துச்சுங்க. ஒன்று வந்து நேச்சுரல் இன்செக்ட் ரெப்பலண்ட், இது வந்து 3+ months பேபிலேருந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பைட் டர்மரிக் பாம். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா ஆன்டி இன்செக்ட் ஃபேப்ரிக் ரோல் ஆன். இந்த 3 ப்ராடக்ட் தான் வந்துச்சு. இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.